ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்னா 10 பாட்டு நூல்கள் அப்படின்றத நம்ம எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்றது, ஐ மீன் சிலருக்கு டக்குன்னு மறந்துடும் இல்லையா, அதை எப்படி ஷார்ட்கட்ஸோட படிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிக்க போறோம். ஆக்சுவலா திருமுருகனை குறிஞ்சி முல்லையுடன் பெரு சிறு படை மலை கடந்து நெடுந்தூரம் பொறுத்து மதுரை பட்டினத்தை சந்தித்தேன். இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா திருமுருகனை அப்படின்றப்ப திருமுருக ஆற்றுப்படை, குறிஞ்சி அப்படின்றப்ப குறிஞ்சி பாட்டு, முல்லைன்றப்ப முல்லைப்பாட்டு, பெரு சிறு படை அப்படின்றத எதை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிளஸ் நெடுந்தூரம் அப்படின்னா நெடுநல்வாடை, பொறுத்து அப்படின்றத பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மதுரை அப்படின்றப்ப மதுரை காஞ்சி வந்துடும், பட்டினம் அப்படின்றப்ப பட்டினப்பாலை அப்படின்னு வந்துடும். இது நமக்கு டக்குன்னு அந்த இடத்துல மறக்கும் போது இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி